ஹாய்ங்க. இன்னைக்கு மார்னிங் டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் பின்னாடி நடந்துட்டு வருவேங்க. நடந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே காக்காவுக்கு சாப்பாடு வைப்பேன் பின்னாடி. ரொம்ப நல்லாயிருக்கும் வியூ அங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஏரி தான் இருக்கும் பின்னாடி. அப்படியே புளிய மரம்லாம் இருக்கிறதுனால மார்னிங் வந்து அந்த பேர்ட்ஸ் எல்லாம் சத்தம் இல்லை பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே செவுத்து மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு வச்சுருக்கேன், எப்பயுமே வைப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் செல்லக்குட்டி செடிங்க. சின்ன சின்னதாக வச்சுருப்பேன். மேலேயே எனக்கு நிறைய வைக்கணும்னு ஆசை. பார்க்கலாம். இப்போ இருக்கிறது ரெண்ட் ஹவுஸ் தான். ஸோ கொஞ்சமாக சின்ன சின்ன குட்டி குட்டி செடியெலாம் வச்சுருக்கேன். இந்த பிளான்ட்ஸ் வந்து மணி பிளான்ட்டுங்க. இது வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். இது ரொம்ப லாங்காக வளர்ந்துருச்சு. எங்கள் வீட்டுக்கார் இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சுற்றி விட்டுருக்காரு. நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருந்துச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு துளசி செடி வச்சுருக்கேன். இந்த பாட்டெல்லாம் சும்மா வீட்டில் இருக்கிறத வச்சுருக்கேன். அந்த பக்கெட்ஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் டப்பா. எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்க தான் கொடுத்தாங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மணத்தக்காளி ரொம்ப நாளாக வளர்ந்துட்டுருக்குங்க. அது எதுவுமே ஆகலை. இப்போ வச்சது ரீசண்டாக இது வெற்றிலையும் கொரியாண்டரும் எங்கள் அம்மா வந்து போட்டு விட்டாங்க. பரவாயில்ல, பத்திருச்சு. அப்புறம் இன்னும் என்னுடைய செல்லக்குட்டி செல்லமான செடியும் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி துளசி. இதெல்லாம் வச்சு விட்டாங்க அம்மா. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ செடி வச்சுருந்தேங்க. இது சூப்பராக வளர்ந்து வந்துருச்சு. ஆனால் சங்குப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வளர்ந்துச்சுங்க. ரொம்ப லாங்காக தான் வளர்ந்துருந்துச்சு. இந்த வெள்ளை பூச்சி இருக்கும் இல்லையா, சீத்தாப்பழ செடியிலலாம், அது வந்து ரொம்ப கெடுத்து விட்டுருச்சுங்க. செடி செத்து போயிடும் அப்படி தான் நினச்சேன். எங்கள் வீட்டுக்காரர் கட் பண்ணியும் போட்டுட்டாரு. ஆனால் திரும்பவும் பார்த்திங்கன்னா அவன் வந்து வளர்ந்து வந்துட்டான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த துளிர் விட்டுருக்கான். நீங்களே பாருங்கள், இந்த கிளிப்ஸில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அது திரும்பவும் வந்ததும். ஃபஸ்ட்டு வந்து நிறைய 10 பூ 15 பூ விடுங்க. நல்லா லாங்காக வந்துருந்துச்சு. அந்த வெள்ளை பூச்சியால் அது செத்து போயிடுமோன்னு பயந்துட்டேன். இதுவுமே மார்னிங் எழுந்திரிச்சதுமே இந்த செடிக்கிட்டலாம் வந்து பேசிவிட்டு அப்புறம் தாங்க என்னோடய டேவே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பால் வாங்கி எங்கள் வீட்டுக்கார் வச்சுட்டு இருந்தார். சரி, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால ஏதாச்சும் மார்னிங் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் பால் குடிக்கலான்ட்டு வெறுமனவே சர்க்கரைலாம் நான் போட மாட்டேன். வெறும் பாலே நான் குடித்து பழகிக்கிட்டேன். ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே பழகிட்டேன். இது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பிரித்தாச்சு எல்லாமே. சரி, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து டார்லிங் அந்த பேக்கரியில் தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். பன்னு அப்படின்னு சொன்னார். அந்த பன்னில் வந்து பால்கோவா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு ஏதோ ஒரு வரிக்கி மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து சின்னமன் ரோல்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சின்னமன் ரோல் எல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது. அதில் தான் அந்த ஸ்மெல்லும் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது சின்னமன் ரோல் தானா என்னன்னு தெரியல. இதில் இன்னும் பெருசாக டேஸ்ட்டும் கிடையாதுங்க. சரி, இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க, வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வச்சு ட்ரை பண்ணி ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பால்லையாச்சும் வச்சு சாப்பிட முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு எடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி சின்னமன் ரோல் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அடிக்கடி வாங்கிட்டு வர மாட்டாங்க. டார்லிங் வந்து இங்கே கிடையாது, வெள்ளூர் அந்த மாதிரி சைடில் போகும்போது வாங்கிட்டு வருவாங்க. அப்புறம் காரமான பொருள் இந்த முறுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது என்னன்னே தெரியலிங்க, வறுக்கி மாதிரி இருக்குது. அது லேயராக இருக்குது. இந்த பப்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேலே இருக்கிற லேயரை மட்டும் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அதில் ஸ்வீட்னஸும் இல்லை, ஒரு சால்ட் டேஸ்ட்டும் இல்லை, ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. எனக்கு ரெண்டுமே பிடிக்கல. சரி, இப்போ ஆசைப்பட்டு நமக்காக வாங்கிட்டு வந்ததை நம்ம பிடிக்கலன்னு சொல்லக்கூடாதுல்ல. சரி, பால்லையாச்சும் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு சாப்பிட்டு எப்படியாச்சும் சாப்பிட்டு காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். பார்க்கலாம். பாலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்க்கரை போடாமல் குடிப்பீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது சுகர் அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் சரின்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் ஸ்வீட் சாப்பிடணும் கிரேவிங்ஸ் வருங்க அடிக்கடி. அப்போ வரும்போது மட்டும் ஏதாச்சும் மைல்டாக சாப்பிட்டுட்டு எஸ்கேப் பண்ணிடுறது தான் நானே. இப்படி தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு வேலையும் ஆகலை. காலையில் எந்திரிக்கிறதே லேட்டாக தான் எந்திரிக்கிறேன். எந்திரிச்சதும் பசிக்குதுன்னு சொல்லிட்டு எதையாச்சும் ஒன்று போட்டு உருட்டிட்டு கிடக்க வேண்டியது. இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துருந்தாரு.
இன்னும் பாத்திரம்லாம் விளக்கவே இல்லை. எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னா அது பாத்திரம் விளக்கறது தான். இருந்தாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும். இது வந்து என்னோடய செல்லக்குட்டி வாட்டர் பாட்டிலுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு அமேசானில் வாங்கினேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒரே ஒரு நாள் தான் எடுத்துகிட்டு போனார். ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸ்கூல்லேயும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. அந்த லேயர் அது மேலே இருக்கிற அந்த வாட்டர் பாட்டிலில் மேலே இருக்க லேயரெல்லாம் லைட்டாக வந்துருச்சுங்க. அதனால் நான் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாட்டர் பாட்டில். அப்படியே இந்த பாலையும் இந்த வரிக்கையும் தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம நார்மல் வரிக்கி உண்மையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இது ரொம்ப புதுசாக இருக்குது. சின்னமன் ரோல், அந்த சின்னமன் ஸ்மெல் எனக்கு பிடிக்கல எனக்கு பர்சனலாக. இருந்தாலும் தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு ட்ரை பண்ணேன். அந்த வரிக்கி மாதிரி இருந்தது, ஓகே தான். இந்த சின்னமன் ரோல் முடியலை. கொஞ்சம் முடிஞ்ச அளவு கடிச்சு பாருங்கள், எல்லாத்தையும் வச்சுருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவர் இது பேர் சின்னமன் ரோல்னு தான் சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரோவில் வந்து ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. நான் டெய்லியும் மில்க் எடுத்துக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மாற்றி எடுத்துப்பேன். சரி, சத்து மாவு கொஞ்சம் கலந்து சாப்பிட்டா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லையா ப்ரெக்னென்சி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு. நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா தாங்க இருக்குது. நாங்கள் இப்போ இது செகண்ட் டைம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. நீங்கள் கூட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை, காஃபி டீ எல்லாம் எங்கள் வீட்டில் யாரும் குடிக்க மாட்டாங்க. பால் வாங்கினாலும் சும்மா வெறுமனே பால் தான் நாங்கள் 2 பேரும், என் ஹஸ்பண்டும் நானும் சாப்பிட்டுப்போம். இப்போ மார்னிங் வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து சவாரிக்கு போயிட்டாரு. அதனால் சிகப்பு அவல் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் உப்பு தண்ணி தெளித்து வச்சுருக்கேன். நீங்கள் இது புளி தண்ணி கூட தெளித்து யூஸ் பண்ணி கலரி சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக கோகனட் எல்லாம் போட்டு செய்கிறேன். வேர்க்கடலை, கடலப்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, கடுகு எல்லாம் போட்டு நார்மலாக நம்ம ஒரு உப்புமா தாளிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வேணால் க்ரீன் சில்லி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக. நான் வந்து இது அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப குயிக்காக ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டா சிம்பிள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்க. நீங்கள் இது ஒயிட் அவல் கூட வச்சு சாப்பிட்லாம். அதில் கூட வெள்ளை அவல் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் செய்யலாங்க. புளி தண்ணி ஊற்றி செய்வேன்னா சில டைம். இன்றைக்கி வந்து கோக்னட் போட்டு செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இது பசங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். மதியம் லஞ்சுக்கு கூட செய்யலாங்க. ஏன் நம்ம ஸ்நாக்ஸ் டைமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனாக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சளி பிடிச்சிருக்குங்க. முடியல, எனக்கு வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்கறதுக்கு முடியல. ரொம்ப சளி பிடிச்சிச்சு. அதுவும் ப்ரெக்னென்சி டைமில் சளி பிடிச்சிச்சின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவல் உப்புமான்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். நான் இதில் க்ரீன் சில்லி போட்டிருக்க மாட்டேன். நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க, போட்டு செய்யுங்க, நல்லாயிருக்கும். ரொம்ப காரம் இல்லையா, பச்சை மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் ரெட் சில்லி வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்கள் அந்த மாதிரியும் ஆட் பண்ணி செய்யலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக எம்மியாக செஞ்சாச்சு. இதுக்கு மேலே சாப்பிட வேண்டியதுதான். என்னோடய டே வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கும். எனக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது வீட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னா சமைக்கிறது, வீட்டு வேலையை பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரெக்னென்ட்டுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருந்தேன். அதனால் எனக்கு டைமே இருக்காது. இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுனால நான் கொஞ்ச நாள் வந்து லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இப்போ நான் ஸ்கூலுக்கு போகல. அவ்வளோதாங்க, நான் மட்டும்தான். இதுவே பாருங்கள் 2 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் தயிர் வச்சு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் இல்லாட்டி ஏதாச்சும் தொட்டுக்க வந்து இல்லாமல் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. நான் வெறுமனவே சாப்பிட்டுப்பேன். இது கூட இந்த தட்டை இருந்துச்சு இல்லையா, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை வச்சு நான் சாப்பிட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி சளி பிடிச்சிருக்கு. இதில் தயிர் சாப்பிட்டேன்னா அவ்வளோதாங்க, சுத்தம். அவல்லே 2 விதமான அவல் எனக்கு தெரிஞ்சிருக்கு. வெள்ளை அவல், அதுவும் தட்டையாக தான் இருக்கும். இது வந்து சிகப்பு அவல், இதுவும் நல்லாயிருக்குங்க. நம்ம தண்ணி தெளித்து வச்சதுமே கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் பண்ணி சாஃப்டாகிடும். அப்படி சுட சுட தட்டையும் இதையும் வச்சு சாப்பிட்டா
சூப்பராக இருக்குங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க, ஹெல்த்தியாக இருக்கும். எப்பயுமே வந்து மார்னிங் தோசை, இட்லி, பொங்கல், பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி தான் செய்வேன். நான் அடிக்கடி கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக செய்வேன். புட்டும் கூட செய்வேங்க நான். சாப்பிட்டு முடிச்சதும் கொஞ்சம் நேரம் ஃப்ரீ ஆகிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே வீடெல்லாம் தொடச்சி வச்சுருந்தேன். அப்புறம் கொஞ்சம் பூவெல்லாம் வச்சு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு விட்டேன். கோலன்ற பேரில் நான் கோலம் ஓரளவு நல்லா தாங்க போடுவேன். ஆனால் ஒரு சில டைம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதனால் ஏதோ ஒன்று போட்டு விட்டுருவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள். கொஞ்சமாக அரிசி மாவு வச்சு தான் நான் போடுவேன். என்கிட்ட இப்போ கோல மாவு எல்லாம் தீர்ந்து போச்சு. லைட்டாக இருந்துச்சுங்க எப்போயும் அரைச்சி வச்சது, அதை மட்டும் வச்சு ஒரு 5 புள்ளி கோலம் மாதிரி போட்டு விட்டுருக்கேன். அப்புறமேட்டுக்கு நைட்டு விலாக் தான் நான் திரும்பவும் எடுத்தேன். இடையில் நான் எடுக்கவே இல்லை வீடியோஸை. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சளி பிடிச்சிட்டு முடியல. சரி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக் இருந்துச்சு. சரி எக் ரைஸ் மாதிரி செஞ்சுக்கலாம், மதியம் வச்ச ரைஸ் இருந்துச்சு, அதனால எக் ரைஸ் தான் நாங்கள் செஞ்சேங்க. கொஞ்சமாக பீன்ஸு, கேரட்டு அப்படி போட்டு என்னோடய ஸ்டைலில் செஞ்சேன். உண்மையாக சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் மேகி மசாலா, மேஜிக் மேகி மசாலா இருக்குது இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ணுவேன். எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் எக் ரைஸ்க்கு. நைட்டுக்கு எனக்கு மட்டும்தாங்க செஞ்சேன். அவர் வந்து சவாரிக்கு போயிருக்காரு, லேட்டாக தான் வருவார். சரின்னு எனக்கு மட்டும் செஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் எடுத்து வைப்பேன் நான் எப்பயுமே. அவர் வந்தது டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, கேரட் லைட்டாக, பீன்ஸ் லைட்டாக போட்டு பெப்பர், முக்கியமாக எக் ரைஸ்க்கு பெப்பர் தாங்க செம்ம டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நீங்கள் எக் ரைஸ் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம் வந்து மேகி மசாலா வந்து லைட்டாக மேகி மசாலாவில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் வந்து சமைச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சம் வீடியோஸ் வந்து ஆங்கிள் மாற்றி எடுத்திருப்பேன், நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டாக எடுத்துடுறேன். கொஞ்சம் பாவம் பார்த்து மன்னிச்சு விட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரசித்து சமைச்சு ரசித்து சாப்பிடுங்க. ஹாப்பி ஹெல்தி ஈட்டிங். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.